வணக்கம் நண்பர்களே, இது ஒரு வாழ்க்கை எப்படிட்டா இன்னைக்கு ஒரு நல்ல நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நைட் நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். அது என்னன்னு ஒரு இன்ட்ரோ வச்சிருப்போம். அந்த இன்ட்ரோலையும் நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி தான் போக போகிற நண்பர்களே. அதில் ஒரு என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, எல்லாம் துவைக்காம கிடக்கு. அதுக்கு தான் நான் அப்படி நின்றுட்டு இருக்கிறேன், ஏதோ துவைக்கிறதுன்ட்டு. அப்புறம் தேவையான ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். எப்படி நம்ம துவைச்ச ட்ரெஸ் காஞ்சிட்டு இருக்கா, அதில் ஒரு சின்ன மாற்றம். அது என்னன்னா, ஊற வச்சது மட்டும் தான் நானே, மற்ற கிரெடிட்ஸ்லாம் எங்கள் அப்பாக்கு தான். அப்புறம் நம்மளோட காடியை பரட்டின்னு ஆஃபீஸுக்கு போயிட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து நம்மளுக்கு ஊர்பட்ட வேலை இருக்குது. அது எல்லாத்தையும் பக்கவா ரூட் போட்டு முடிக்கணும். நம்மளோட பேஜுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதரவை தந்துட்டு போங்க. நம்ம நண்பருக்கு அவங்க கையாலே அவனுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டான். அது என்னவென்றால் ஸ்டாக்கே இல்லாம ஆர்டர் அப்செட் பண்ணிட்டான். அதுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நண்பர்களே. என்னோட ப்ராடக்ட்டுக்கு டெஸ்டிங் கொடுக்குற வேலை இருந்துச்சு. அதுக்காக இப்ப நான் கிளம்பிட்டேன். அங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு சோடாவை குடிச்சிட்டு டெஸ்டிங் கொடுக்குற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் நண்பர்களே. அதான் அங்க கொடுத்துட்டு நம்ம நண்பரோட வேலையை வெளியே வந்துட்டோம். நண்பர்களே, ஒரு வழியா நைட் ஆச்சு. தேவையான ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆக வேண்டியதுதான். அப்புறம் பைக் ஸ்டாண்ட்ல பைக்கை பார்க் பண்றேன். யோ, பஸ் எடுக்க போறாங்க, சீக்கிரம் வாயா அப்படின்னு கூப்பிடுறானுங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க சொன்ன டயத்துக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்க போயிட்டேன். நாங்க எல்லாரும் எஸ்சிடிசி தான் புக் பண்ணியிருந்தோம் நண்பர்களே. நான் இன்னும் எதுவுமே சாப்பிடலன்னு கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டேன். இந்த ஜீனி விளக்குற தடவைனா நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்கும்ல, அது மாதிரி அவனுக்கு பேக்கை தடவுறானுங்க. எல்லாமே எடுத்து எனக்கு சாப்பிட தந்துகிட்டே இருக்கிறானுங்க. அப்புறம் ஒரு பேக்கரியில் போய் வண்டி நிச்சு எங்க போனாலும் வந்து போண்டா விட போறதுல. அப்புறம் இடையில கடைசியாக ஒரு டீ எல்லாரும் குடிச்சிட்டு திருநெல்வேலியில வந்து இறங்கிட்டேன் நண்பர்களே. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேயே டீ கடைக்காரன் பக்கத்தில் எங்க ரூம் நல்லா இருக்குன்னு விசாரிச்சு நாங்கள் எல்லாரும் ரூமுக்கு வந்துட்டு மட்டையாயிட்டேன். கடினமா இருங்கள், திருநெல்வேலியை சந்திப்போம்.